உங்களோட பர்த்டேக்கு நாங்கள் யாருமே விஷ் பண்ணலன்னு சொல்லிட்டு சேடாக இருந்தீங்க. அன்னைக்கு எனக்கு மனசே கேட்கல. நான் ஹாப்பி பர்த்டேன்னு உங்களுக்கு விஷ் பண்ணேன். நீங்கள் கோவத்தில் வைப்லன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஹேண்ட் வாஷ்க்கு போகிறோன்னு சொல்லி பிளான் பண்ணி துறையூர் உங்களை வர வச்சோம். நான் ரிலேட்டிவ் பார்க்க போகிறேன்னு சொல்லி உங்கள் கூட நானும் பஸ்ஸில் ஏறினேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். நான் உங்களுக்கு டெடி வாங்கி கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஸ்வீட் மெமரிஸ் ஆச்சு. நைட்டு உங்கள் வீட்டில் சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டது, துறையூர்லேருந்து முசிறிக்கு வந்து ட்ராவல் பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாது. எனக்கு ஜூன் 26 என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் கிளம்பும்போது எனக்கு அழுகை வந்துருச்சு. ஹெச்ஓடி மேம் 1 வீக் லீவுன்னு சொல்லி ஜாலியாக இருந்தோம். அந்த டைமில் சார்ட் ஒர்க் ப்ராப்ளம் வந்துச்சு. நான் ஃபைட் பண்ணேன்னு சொல்லி என்னை திட்டிட்டீங்க. பஸ்ஸில் நீங்கள் என்கிட்ட பேசாமல் கோவமாக வந்தீங்க. அப்போ சுச்சுவேஷன் சாங் வேறு. அடம் பிடிச்சு உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களை சமாதானப்படுத்திட்டேன். நீங்கள் லீவ் போட்டால் நானும் காலேஜ் லீவ் போட்டுருவேன். எங்கே போயிட்டு வந்தாலும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் இன்சிடெண்ட்டாக சேம் கலர் போடுவோம். ஒரு டைம் சொல்லி வச்சு பிளாக் கலர் போட்டிருந்தோம். 3rd இயர் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வாட்சும் உங்களுக்கு சாரியும் கிஃப்ட் பண்ணோம். என்னோடய பர்த்டேக்கு என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேமு அண்ட் ஃபோன் கவரும் கிஃப்ட் பண்ணான். அதை உங்கள் கையில் கொடுத்து அன்பாக்ஸ் பண்ண வச்சேன். அதில் உங்கள் ஃபோட்டோஸ் பார்த்ததும் சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்க. என்னோடய மேரேஜ்க்கு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக உங்கள் வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் வச்சேன். அப்போது நீங்கள் போட்டு கொடுத்த காஃபியை மறக்கவே முடியாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மாரியம்மன் கோவிலில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். பொங்கல் செலிப்ரேஷன் அப்போது எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சிங்க. நானும் ஓடி போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் இருந்துச்சு. அப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் செம்ம மெமரிஸாக இருந்துச்சு. என்னோடய லைஃப்பில் நடந்த குட் அண்ட் பேட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி எனக்கு நடந்த பேட் இன்சிடெண்ட் உங்களுக்கு தெரிய வரும்போது என் மேலே செம்ம கோவத்தில் இருந்தீங்க. பேசாமல் கூட இருந்தீங்க. என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி நாள் நீங்கள் வரமாட்டேன்னு சும்மா சொன்னீங்க. பட் எனக்குள்ளே நீங்கள் வருவீங்க தோணுச்சு. நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டேன். என்னோடய மேரேஜ் அன்னைக்கு மார்னிங் உங்ககிட்ட வீடியோ கால் பண்ணி பேசினேன். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு எனக்கு பிளாக் கலர் கயிறு கட்டி விட்டீங்க. அதை என்னோடய டெலிவரி வரைக்கும் கலட்டாமல் வச்சுருந்தேன். என்னோடய வளகாப்பு முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கப்ப என்னை பார்க்க வந்தீங்க. என்னோடய பெரிய பையன் பிறந்தப்ப என்னையும் பையனையும் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸும் காசும் வச்சு கொடுத்துட்டு போனீங்க. 2024 உங்கள் பர்த்டே அப்போது உங்களுக்கு சாரீ கிஃப்ட் பண்ணேன். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொன்னீங்க. அதை வியர் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னீங்க. நான் எப்போ முசிறி வந்தாலும் உங்களை பார்க்காம போக மாட்டேன். அதே மாதிரி அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு உங்களுக்கு சாரீ, ஹேர் ஆக்சசரி, ஜிமிக்கிலாம் கிஃப்ட் பண்ணேன். நியூ இயர் அப்போது உங்கள் வீட்டில் பூத்த பிங்க் கலர் ரோஸு எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க. அப்புறம் பிளாக் கலர் பர்ஸு வாங்கி கொடுத்தீங்க. அதெல்லாம் எப்போவுமே மறக்க முடியாது. லைஃப் லாங் உங்களை மறக்கவும் மாட்டேன், உங்களை விட்டு போகவும் மாட்டேன்.